ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க இல்லையா? அதை வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், இல்லை லேப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, பெஸ்ட் ஆப்ஷன் லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு இதுபோல் இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் சர்ச் பண்ணிங்கன்னா இதுபோல் ஆப்ஷன்ஸ் வரும், சரிங்களா? இதுதான் இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைனுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போவோம், சரிங்களா? இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு டைரெக்டாக போகிறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே இந்த பேஜுக்கு டைரெக்டாக வந்துடும், சரிங்களா? இதுதான் இந்தியா போஸ்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு. அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், டாப்லைன் நோட்டிஃபிகேஷன், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அப்ளை ஆன்லைன், அப்புறம் ஃபீ பேமெண்ட், கேண்டிடேட் ரிவியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது, சரிங்களா? இந்த ஸ்டேஜ் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேஜ் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் இந்த டீட்டெயில்ஸ் மொத்தம் 10 டீட்டெயில்ஸ் கேட்கும். மொபைல் நம்பர், உங்கள் வேலிட் மொபைல் நம்பர், சரிங்களா? நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு மொபைல் நம்பர் உங்கள் கையில் நீங்கள் வச்சுட்டு இருக்கணும், ஏன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் கேட்கும். அதே போல் இமெயில் நீங்கள் ஆக்டிவில் இருக்கிற இமெயில் ஐடியும் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும், ஓகேங்களா? நீங்கள் இமெயில் கொடுத்தவொடனே அதுக்குமே வெரிஃபிகேஷன் கேட்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வேலிடேட் மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். அதே போல் இமெயில் நீங்கள் கொடுத்துட்டு வேலிடேட் இமெயில்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். உங்கள் மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி சென்ட் ஆகும், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த ஓடிபியை இங்கே பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணணும், சரிங்களா? அதாவது உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் இது போல் வேலிட் மொபைல் நம்பர் கொடுப்பீங்க இல்லையா? கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு பாக்ஸ் க்ரியேட் ஆகும். சப்மிட் ஓடிபின்னு வரும். உங்கள் மொபைல் நம்பரில் ஓடிபி இங்கே சப்மிட் பண்ணி சப்மிட் ஓடிபி கொடுக்கணும், சரிங்களா? அதே போல் இமெயிலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அதை இந்த பாக்ஸில் கொடுத்துட்டு சப்மிட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரும் அப்புறம் இமெயில் ஐடியும் பார்த்தீங்கன்னா வேலிடேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே பாருங்கள், மொபைல் நம்பர் வேலிடேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, இமெயில் வேலிடேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் என்னென்னா உங்கள் அப்ளிகன்ஸ் நேம், உங்கள் நேம் என்னவோ கரெக்டாக உங்கள் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதை அந்த ஆர்டரில் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் இல்லைனா மதர் நேம் உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி அவங்க நேம் ஃபில் பண்ணணும். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுக்கணும், சரிங்களா? அப்புறம் ஜெண்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலா ஃபீமேலா இல்லை டிரான்ஸ்ஜெண்டராக கேட்கும். அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கம்யூனிட்டி நீங்கள் எந்த கம்யூனிட்டி கேட்டகரி வரீங்களோ அந்த கம்யூனிட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் கம்யூனிட்டி கிளிக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதுதான் முக்கியம். இங்கே என்ன கம்யூனிட்டி நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேக்கன்சி லொக்கேஷன்ஸ் வைஸ் வேக்கன்சி இருக்காங்க இல்லையா, அந்த வேக்கன்சி கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது சப்போஸ் நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு யூஆர் கேட்டகரியும் நீங்கள் எலிஜிபிள், ஓபிசி கேட்டகரியும் எலிஜிபிள், அந்த மாதிரி அங்கே ஃபில்டர் ஆகிடும், சரிங்களா? அப்போ கம்யூனிட்டி கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சர்க்கிள் விச் செகண்டரி ஸ்கூல் பாஸ்டு, ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் எந்த ஸ்டேட்டில் செகண்டரி ஸ்கூல் 10th பாஸ் பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில் கேட்கும். அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எப்போ பாஸ் பண்ணீங்க, இயர் ஆஃப் பாசிங் கேட்கும். அதையுமே அந்த இயரை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப்சா கேட்கும். இந்த கேப்சா கோடு கரெக்டாக என்ட்ரி பண்ணிடணும், சரிங்களா? அதாவது 9B9LYன்னு இருக்குங்களா, கரெக்டாக அந்த கேப்ஸ்லாக ஸ்மால் பார்த்துட்டு கரெக்டாக அதை என்ட்ரு பண்ணிவிட்டு லாஸ்ட் என்ன பண்ணணும், சப்மிட் கொடுக்கணும். முக்கியமான விஷயம், இது சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மொபைல் நம்பரையும் வேலிடேட் பண்ணியிருக்கணும், இமெயில் ஐடியும் வேலிடேட் பண்ணியிருக்கணும், சரிங்களா? அப்புறம் கரெக்டான டீட்டெயில் கொடுத்துட்டு பாருங்கள். மெயினாக இந்த 10 டீட்டெயில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? நீங்கள் இயர் ஆஃப் பாசிங்கு, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த தமிழ்நாடுனா தமிழ்நாடு கரெக்டாக கொடுத்துக்கணும். அப்புறம் கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டி, அப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு கடைசியாக சப்மிட் கொடுக்குங்க, சரிங்களா? சப்மிட் கொடுத்தவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட், ப்ளீஸ் கண்டினியூ ஃபில்லிங் த டீட்டெயில்ஸ் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கேட்கும், ஓகேங்களா? அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்தராக ஆன்லைன் அப்ளிகேஷன்
ஃபில் பண்ணுறதுக்கு கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதுக்கு ஓகே கொடுங்க. சரிங்களா? ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ் வந்து இப்படி இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா, அந்த சப்மிட்டுக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது போல் வந்து இருக்கும். ப்ளீஸ் கண்டினியூ ஃபில்லிங் யுவர் டீட்டெயில்ஸ் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் ஆதார் நம்பர் ஃபஸ்ட்டு கேட்கும். கரெக்டாக உங்கள் ஆதார் நம்பர் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனாக இருந்தீங்கன்னா எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான டைப் ஆஃப் டிசேபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் கேட்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்குங்க. சப்போஸ் நீங்கள் இல்லைனா நோன் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டிஃபால்ட்டாக ஹைட் ஆகிடும். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ஸ்டடின் இன் செகண்டரி ஸ்கூல். நீங்கள் 10th வந்து எந்த லாங்குவேஜ் படிச்சிங்க சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழா இல்லை இங்கிலீஷா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் தமிழ்னா தமிழ் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணும்போது இங்கே க்ரீன் கலரில் வரும், அதை கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தமிழ்னு சொல்லிட்டு டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. சரிங்களா? ஓகே கொடுத்ததுக்கப்புறம் தமிழ் செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெதர் எம்ப்ளாய்டாக கேட்கும். நீங்கள் வந்து எம்ப்ளாய்டாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோனா நோன்னு கொடுங்க. ஓகேங்களா? எம்ப்ளாய்டுனா நீங்கள் வந்து இப்போ வேலையில் இருக்கீங்களா, அதாவது அரசு வேலையில் இருக்கீங்களா கேட்கும். அதாவது எஸ்னா எஸ், நோனா நோ. சரிங்களா? நோ கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தது போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லும். அது வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 KB தான் இருக்கணும். அதோட வித் அண்ட் பிரெத் அந்த சைஸுமே கொடுத்துருக்காங்க. அதையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு உங்கள் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணணும். அதையுமே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து 20 KB தான் சைஸ் வந்து இருக்கணும். அதுக்கான பிரெத் அண்ட் வித் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கங்க. கரெக்டான வந்து சைஸ் ஃபார்மேட்டில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சரிங்களா? சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து க்ரியேட் ஆகும். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் உங்கள் நேம்லேருந்து ஃபாதர் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். சரிங்களா? அப் டு ஃப்ரம் 1லேருந்து 13A வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டீல்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து கொடுத்தீங்களோ அது எல்லாமே இங்கே வந்து ஓவராக ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இங்கே கீழே வந்து பாருங்கள் ஐ ஹியர் பை டிக்ளேர் தட்னு பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணணும். அதை டிக் பண்ண அப்புறம் ப்ளூ கலரில் காட்டும். அதை கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதை ப்ளூ கலரில் காட்டினதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்கணும். சரிங்களா? டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சப்மிட் கொடுங்க. அப்படி சப்போஸ் மறுபடியும் தப்பாக இருந்தால் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் டிக் பண்ணிவிட்டு ஐ ஹியர் பை டிக்ளேர் தட்னு பார்த்தீங்கன்னா அதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? டியர் கேண்டிடேட், யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஹஸ் பின் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இஸ், அப்படியே உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஷோ ஆகும். ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அவங்களே சொல்லியிருக்காங்க ப்ளீஸ் கீப் இட் ஃபார் ஃபர்தர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கரெக்டாக வந்து அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஒரு ஃபோட்டோவோ பிடிச்சி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கண்டினியூ டு அப்ளைன்னு இருக்கும். நீங்கள் இங்கேயும் கண்டினியூ பண்ணி அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்போஸ் ஒரு பிரேக் எடுத்துக்கணும் மறுபடியும் அப்ளை பண்ணலாம். மறுபடியும் நீங்கள் ஹோம் பேஜுக்கு போயிட்டீங்கன்னா வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் இங்கேயே கண்டினியூ பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் சப்போஸ் அப்புறமா அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கூட அப்ளை பண்ணலாம். மறுபடியும் என்ன பண்ணணும், ஹோம் பேஜுக்கு போயிட்டு ஸ்டேஜ் 2 சரிங்களா, ஸ்டேஜ் 1 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் பார்த்தீங்களா, அந்த அப்ளை ஆன்லைன் கொடுத்தாலே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளை ஆன்லைன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். அப்புறம் நீங்கள் எந்த சர்க்கிள் வந்து இருக்கீங்க, தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு அப்புறம் சப்மிட் கொடுக்கணும். சரிங்களா? சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். சரிங்களா? ஓடிபி வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். என்டர் ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இங்கேயுமே கேப்சா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது 8PLHX அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்சா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்சா உங்களுக்கு என்ன வருதோ அதே போல் கரெக்டான ஃபார்மேட்டில் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு கொடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து போகும். அதில் வந்து இங்கே உங்கள் டீட்டெயிலாம் டாப்பில் இருக்கும். நேமு, ஃபாதர் நேமு, உங்கள் ஜெண்டர் என்ன, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே ஷோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து இங்கே உங்கள் அட்ரஸ் கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அட்ரஸ் வந்து கரெக்டாக ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி ஃபார்மேட்டில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்பார்ட்மெண்ட் நம்பர், ஸ்ட்ரீட்டு, சிட்டி, வில்லேஜ், அப்புறம் பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் தான் உங்கள் பர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேமஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் என்ன டைப் பண்ணீங்களோ அதே
அட்ரஸ் வந்து இங்கே டிஃபால்ட்டாக வந்து ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? கம்யூனிகேஷன் அட்ரஸ் பர்மனன்ட் அட்ரஸ் சேமாக அந்த பட்சத்தில் மட்டும் சரிங்களா, அதை வந்து இங்கே டிக் பண்ணிக்கிங்கன்னா அதே டிஃபால்ட்டாக இங்கே ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எந்த லொக்கேஷன்ஸில் வந்து 10th பாஸ் பண்ணீங்க, தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாஸிங்கும் காட்டும். அதுக்கப்புறம் செலக்ட் போர்டு, எந்த போர்டு நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க, ஸ்டேட் போர்டா இல்லை சென்ட்ரல் சிபிசிஎஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரி கேட்கு, அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரிசல்ட் டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? கிரேடா இல்லை மார்க்கா அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்காக இருந்தால் அந்த மார்க் வந்து ஷோ ஆகும். மேக்ஸிமம் மார்க் 100ன்னு இருக்குது பார்த்தீங்களா, 100க்கு வந்து நீங்கள் எவ்வளோ இங்கிலீஷில் எடுத்தீங்க, ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது சரிங்களா. ஸோ இங்கிலீஷில் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க அந்த மார்க் 100க்கு. அப்புறம் தமிழ் வந்து 100க்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்க, அப்புறம் மேத்தமெட்டிக்ஸுக்கு 100க்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்க, சயின்ஸுக்கு 100க்கு எவ்வளோ, சோசியல் சயின்ஸுக்கு 100க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரை கரெக்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் தான் இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ் மார்க் தான் நீங்கள் என்டர் பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நீங்கள் மாற்றி என்டர் பண்ண போகிறீங்க சரிங்களா. அதை கரெக்டாக பார்த்துட்டு என்டர் பண்ணுங்கள். இதை கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். ஓகேங்களா? சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து இப்படி வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சர்க்கிள் அப்ளைங் ஃபார் தமிழ்நாடுன்னு இருக்கும். அதுக்கு கீழே செலக்ட் டிவிஷன் அப்ளைங் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. செலக்ட் டிவிஷன் அப்ளை பண்ணுங்க. எந்த டிவிஷன் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, தமிழ்நாடுக்குள்ளே என்ன டிவிஷன், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கேட்கும், அந்த லிஸ்ட்டு கேட்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அது அங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டிவிஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ, இப்போ நான் தருமபுரி டிவிஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் சரிங்களா, செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேக்கன்சி, அதாவது எந்தெந்த லொக்கேஷன்ஸில் வந்து என்னென்ன வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது சரிங்களா. இதில் எத்தனை பேஜ் நம்பர் இருக்குது பார்த்துக்குங்க. ஏன்னா தருமபுரியில் வந்து ஒரு 100 கிட்ட லொக்கேஷன்ஸில் வேக்கன்சி இருக்குது சரிங்களா, நியர் 90+ இருக்குது. அதனால் இங்கே வந்து இத்தனை பேஜ் காட்டுது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒரு பேஜுக்கு 10 வேக்கன்சி காட்டுது. அதே போல் 6 பேஜ் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 50+ இருக்க சான்ஸ் இருக்குது சரி. ஓகேங்களா? இது நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து கம்யூனிட்டி கேட்டகரி அடிப்படையில் இப்படி காட்டுது. ஓகேங்களா? ஸோ இந்த யூஆர்ன்றது ஜென்ரலாக எல்லாருக்குமே வரும் சரிங்களா. அதே போல் நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா யூஆருக்கு அப்புறம் ஓபிசியுமே காட்டும். சப்போஸ் நீங்கள் வந்து பிசியாக இருந்தீங்கன்னா பிசி காட்டும், எஸ்சியாக இருந்தீங்கன்னா எஸ்சி காட்டும். ஆனால் யூஆர் வந்து எல்லாருக்குமே காட்டும் சரிங்களா. அது நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு எந்த லொக்கேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸோ அதை 1ன்னு என்டர் பண்ணிக்கணும், செகண்ட் ப்ரெஃபரன்ஸ்னால் அதை 2ன்னு என்டர் பண்ணிக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி 1 2 3 ஆர்டராக கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம், இதை மாற்றி மாற்றியும் கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த தேர்டாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ்னால் நீங்கள் இதை 1ன்னு கொடுக்கலாம், அந்த 3ன்றதுல 1ன்னு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து எனக்கு 3ஆவதாக வேணும்னா அங்கே 3ன்னு கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் எப்படியோ அதை நீங்கள் மாற்றி மாற்றி அந்த நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி கேட்டகரி வரீங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு ஓபிசியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு லொக்கேஷன்ஸில் ஒரு 30 லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு வந்து எலிஜிபிள்னு வச்சுக்கோங்க. அந்த 30 லொக்கேஷன்ஸ்க்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க, ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லொக்கேஷன்ஸ் வைஸு உங்களுக்கு எதெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ லொக்கேஷன்ஸ் சொல்லிட்டு அந்த ஆர்டரில் வந்து நீங்கள் என்ன பண்ண, ஒரு ஷீட்டில் ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. ஓகேங்களா? ஒரு ரஃப் ஷீட்டில் வந்து இந்த லொக்கேஷன்ஸ், ஸோ உதாரணத்துக்கு வந்து இந்த அவலூர் இருக்குங்களா, அவலூர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வேணும்னா இங்கே 1ன்னு போட்டுக்கணும். அதே போல் பொம்மனூர் செகண்டாக வேணும்னா இங்கே 2ன்னு போட்டுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ரஃப் ஷீட் எடுத்து மெயினாக வந்து உங்களுக்கு அந்த ப்ரெஃபரன்ஸ் வந்து ரைட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அந்த ப்ரெஃபரன்ஸ் வந்து கரெக்டாக ஒரு ரஃப் ஷீட்டில் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஃபில் பண்ணுங்கள். ஒரு பேஜ்லேயும் போயிட்டு கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் சரிங்களா. அந்த ப்ரெஃபரன்ஸ் ஃபில் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இதை ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இங்கே பாருங்கள், ப்ளீஸ் செலக்ட் சர்க்கிள் அண்ட் டிவிஷன் ஃபார் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இன் கேஸ் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்களா. இங்கே நீங்கள் எந்த இப்போ தருமபுரி தான் செலக்ட் பண்ணீங்க, தருமபுரியே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கொடுத்துக்குங்க. அதே போல் உங்களுக்கு எந்த லொக்கேஷன்ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் தருமபுரி டிவிஷன் செலக்ட் பண்ணியிருந்தேன் ஜாபுக்கு. அதே போல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டே கொடுத்துருக்கேன். நீங்களும் அதே போல் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கரெக்டாக அங்கே வந்து கொடுத்துக்குங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதுவுமே ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த ப்ரெஃபரன்ஸ் என்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு எத்தனை பேஜ் வருதுன்னு பாருங்கள். இந்த கீழே பார்த்தீங்களா, 1 2 3 4 5 6
இந்த 6 பேஜ்லையுமே இந்த ஜாப் வேகன்சி எந்தெந்த லொக்கேஷன்ஸ் இருக்குன்னு கரெக்டாக காட்டும். கரெக்டாக ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. 50 வேகன்சி இருந்தாலுமே 50க்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. சரிங்களா? ப்ரிஃபரன்ஸ்க்கு மட்டும் தனியாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அப்ஷீட் எடுத்து பொறுமையாக நோட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 60 ப்ரிஃபரன்ஸ் கூட வரும், 70 ப்ரிஃபரன்ஸ் கூட வரும். அது உங்கள் கேட்டகரி, கம்யூனிட்டி கேட்டகரியை பொறுத்து. ஓகேங்களா? அதை கரெக்டாக வந்து பார்த்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த செலக்ட் டிவிஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்கும் அந்த டிஸ்ட்ரிக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை போல் டிக்ளரேஷன் கேட்கும். சரிங்களா? அடுத்து அது கீழேயே அதை டிக் பண்ணிவிட்டு இங்கே டிக் பண்ணால் ப்ளூ கலரில் வரும், ஐ ஹியர் பை டிக்ளேர். டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது போல் வந்து ஒரு பாப்அப் கிரியேட் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அதை ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓவர். பட் வந்து ஒரு விஷயம் என்னென்னா பேமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இப்போ யாரெல்லாம் வந்து எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரி, ஃபீமேல் கேட்டகரியோ ஃபிசிக்கலி சேஞ்சர் கேட்டகரியோ அவங்களுக்கு வந்து ஃபீஸ் இருக்காது. அவங்க வந்து இந்த ஸ்டெப்போட முடிஞ்சு போயிடுச்சு. சரிங்களா? அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் அப்ளிகேஷன் வரும். நீங்கள் அப்ளிகேஷன் பிரிண்ட் சேவ் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃபாகவும் சேவ் ஆகும், இல்லை பிரிண்ட்னா பிரிண்ட் டேரெக்டாகவும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதோட உங்களுக்கு முடிஞ்சிச்சு. எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட் ஃபிசிக்கலி சேஞ்சர் கேண்டிடேட்லாம் இதோட முடிஞ்சிச்சு. சரிங்களா? அதே போல் டிரான்ஸ்ஜெண்டர் உமன் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஃபீஸ் இல்லைல்ல. சப்போஸ் நீங்கள் அதர் கேட்டகரி ஓபிசி பிசி இதில் வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தது மேக் பேமெண்ட் கொடுக்கணும். சரிங்களா? அந்த டாப்பில் வந்து அதாவது இங்கே பாருங்கள் பி பேமெண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? பி பேமெண்ட் அதை வந்து கிளிக் பண்ணணும். இப்படியும் கிளிக் பண்ணி நீங்கள் அதாவது பேமெண்ட் வந்து பே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அங்கே டைரெக்டாகவே உங்களுக்கு வந்து மேக் பேமெண்ட்னு கேட்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு டைரெக்டாக மேக் பேமெண்ட்னு கேட்கும். உங்களுக்கு வந்து அதாவது ஓபிசி கேட்டகரி அந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு 100 rupees நீங்கள் பேமெண்ட் பண்ணணும், மேக் பேமெண்ட்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறம் இதை போல் வந்து பாப்அப் வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து எது மூலியமாக நீங்கள் கட்ட போகிறீங்களோ, நெட் பேங்கிங்கா இல்லை கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா, அதுக்கப்புறம் யூபிஐ பேமெண்ட்டாக சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு அமௌண்ட் கரெக்டாக செக் பண்ணிக்க 100 rupees இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீ பேமெண்ட்டுமே டன் ஆகிடும். ஓகேங்களா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இதோட உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதே போல் தான் உங்களுக்கு வந்து பிரிண்ட்டு வந்து பாப்அப் ஆகும். நீங்கள் என்ன பண்ணால் பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை பிரிண்ட்டும் உங்கள் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃபாக ஒரு மெயில் காப்பியும் போட்டுக்கோங்க, ஒரு ஹார்ட் காப்பியும் வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மறக்காதீங்க. ஓகேங்களா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது. நம்ம இந்தியா போஸ்ட் அறிவிச்ச ஜாபுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற தகவல் வந்து இவ்வளோ தான். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் தரேன். சரிங்களா? உங்களுக்கு மறுபடியும் ஒரு டைம் கூட பாருங்கள். கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் கிளியராக சொல்லியிருப்பேன், எதையுமே விடாமல் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாக மறுபடியும் ஒரு டைம் பாருங்கள். அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் தரேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.